ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பாவக்காய் எப்படி கசப்பில்லாம டேஸ்ட்டாக பொரியல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து வெல்லம் சேர்ப்பாங்க கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக. ஆனால் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் வெல்லம் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுகர் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக வெல்லம் இல்லாமலே எப்படி வந்து கசப்பு இல்லாமல் பாவக்காய் செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 பெரிய பாவக்காய் எடுத்திருக்கேன். எந்த சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 300 கிராம் அளவுக்கு இந்த பாவக்காய் இருக்கும். 2 பழுத்த தக்காளி, ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. இதையும் வந்து ஊற வச்சுக்கலாம். தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ மற்றதெல்லாம் பார்த்து காயெல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இன்னும் பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. தக்காளியும் வந்து காயும் ஒன்றாவே வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. என்னோடது குழிக்கரண்டி 2 கரண்டி விட்டுருக்கேன். கொஞ்சம் கடுகு சேர்த்து வெடிச்சதுமே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயும் தக்காளியும் ஒன்றாவே சேர்த்துருங்க. இதில் மற்ற எதுவும் மசாலா ஐட்டம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது வரைக்குமே சேர்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ இதை கலந்து விட்டுட்டு தேவையான பொருள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூளும் கலந்துருக்கு அதுலேயே. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வந்து புளியை வந்து கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக வேண்டாம், தீஞ்சிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேறு தண்ணியெலாம் நான் சேர்க்கல. அந்த புளி வந்து ஊற வச்சு இல்லைங்களா, அந்த தண்ணி மட்டும் தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதிக தண்ணி விட வேண்டாம், ரொம்ப நேரம் எடுக்கும். அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காயும் வந்து ஃப்ரை ஆகிடும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சேர்ந்த மாதிரி, ரொம்ப தளத்தளன்னு இல்லாமல் நல்லா வறுத்த மாதிரி வரும். பொரியல்ன்றாலும் வறுவல் மாதிரி வரும் உங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காய் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது பாருங்கள், ஓரளவுக்கு வந்து இப்போ எல்லாமே கலந்து எல்லாமே அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது பாருங்கள். நம்மளோட பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெல்லம் போடாமலே வந்து டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். முக்கியமாக சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பாவக்காய் கொஞ்சம் அடிக்கடி சேர்ப்பாங்க. அதில் நீங்கள் வெல்லம் அடிக்கடி சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுகர் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான். வெல்லம் இல்லாமலே கசப்பு தெரியாமல் பாவக்காய் பொரியல் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.